بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்ற கிதாபினுடைய மதுஹபின் சட்டங்களை, ஷாஃபி மதுஹபுடைய சட்டங்களை தெளிவான முறையிலே அல்ஹம்துலில்லாஹ் படித்து வருகிறோம். அதன் ஆரம்பமாக கிதாபு தஹாரத்தை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு கிதாபு சலாத்துடைய பாடங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு பாபு சலாத்தில் ஜுமாத்தி. ஜுமாவுடைய தொழுகை சம்பந்தமான பாடத்தை தான் இப்பொழுது நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம். அது சம்பந்தமான ஜுமாவுடைய தொழுகை சம்பந்தமான பாடம் தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். அதனுடைய ஆயத்துகள் தான் ஓதி காண்பிக்கப்பட்டது. ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் ஜுமாவுடைய தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழுகைக்காக விரைந்து செல்லுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அதிலே உங்களுக்கு நலவு இருக்கிறது, நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் என்ற ஆயத்தை ஓதி காண்பித்தோம். இப்போ இது பாடம் ஏறத்தாழ 119வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ஜுமா தொழுகை முறை பாடம் என்ற விஷயத்தை தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். நூற்றி 19வது பாடத்தை தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறோம். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஜுமா கடமை. ஜுமாவுடைய கடமை சம்பந்தமான விஷயங்களைத்தான் இதில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது ஜுமா யார் மீது கடமையாக இருக்கிறது, ஜுமா கடமையுடையவர்கள் எவ்வாறு அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் இங்கு நாம் காணப்போகிறோம். நாம் எப்பொழுதும் வழக்கமாக பாடத்திலே நுழைவதற்கு முன்பாக என்ட்ரன்ஸ் ஸ்டோர் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை கொண்டு வருவது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் இங்கும் நாம் அதேபோல் கொண்டு வந்திருக்கின்றோம். 2 தலைப்புகளை கொடுத்திருக்கிறோம், லுஹரும் ஜுமாவும். லுஹரும் ஜுமாவும் என்ற தலைப்பும், கிராமவாசியின் ஜுமா என்பதாக 2 தலைப்பின் கீழ் நாம் பாடத்தை பார்க்க போகிறோம். அதாவது லுஹர் அண்ட் ஜுமா. செகண்ட் ஒன் ஜுமா ஃபார் வில்லேஜஸ். இந்த 2 தலைப்பின் கீழ். அப்போ ஜுமாவும் லுஹரும் என்றால் என்ன? யாருக்கெல்லாம் லுஹர் கடமையாகிறதோ அவங்களுக்கெல்லாம் ஜுமாவும் கடமை என்பதை விஷயத்தை தான் சொல்ல வருவோம். அதோட சில நபர்கள் இதிலிருந்து விதிவிலக்காக ஆவார்கள். உதாரணமாக பெண்கள், அடிமைகள், இன்னும் சிலவர்களுக்கு ஜுமா என்பது கடமை கிடையாது. ஒரு முசாஃபிர் இருக்கிறாரு, பாவமல்லாத சஃபர் செய்யக்கூடியவர், அவருக்கும் ஜுமா கடமை கிடையாது. சரி, அது குறைந்த சஃபராக இருந்தாலும் சரி, தூரம் குறைந்ததாக இருந்தாலும் சரி. அடுத்ததாக அதை சார்ந்து ஒரு சில விஷயங்களை சொல்லுவார்கள். என்னென்ன விஷயங்கள் ஜமாத்தை விழச் செய்து விடுமோ, ஜமாத்தை நிறைவேற்றுவதை விட்டும் தங்கடங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அதே போல ஜும்மாவிற்கும் சில காரணங்கள் இருக்கிறது. அதன் மூலமும் ஜும்மா கடமை என்பது ஒரு மனிதர் மீது இருந்து விழுந்துவிடும் என்பதை இந்த பாடத்திலே சொல்லப்படும். அதேபோல் குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் 40 நபர்கள் இருக்க வேண்டும் என்பது, 40 நபர்களை கொண்டுதான் ஒரு ஜும்மா என்பது பூர்த்தியாகும். அதை தொடர்ந்து 2வது விஷயமான கிராமவாசிகள் ஜும்மா தொழுகை சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசப்படும். பொதுவாக அதானுடைய சத்தம், அதாவது எந்த ஊர்ல ஜும்மா நடக்கிறதோ அதனுடைய கடைசியிலிருந்து எந்த ஒரு கிராமம், அந்த கிராமத்துடைய ஆரம்பத்துல நிற்கிறாரு. இப்போ இங்கிருந்து சொல்லப்படக்கூடிய பாங்கு அங்கு கேட்கக்கூடியதாக இருக்கணும். அதாவது ஒரு மனிதர் சத்தமா கூப்பிடுறாரு, அழைச்சா அங்கு கேட்கப்படணும். இதுல இடையில எந்த விதமான குறுக்கீடுகள், முறையீடுகள் இல்லை, அமைதியான நிலை இருக்குது. இப்போ அவர் சத்தம் போடும்போது அங்கே சரியான
செவியில கேட்கக்கூடிய சரியான நபர் கேட்டாருன்னு சொல்லி சொன்னா அந்த ஊர்க்காரங்க மேல ஜும்மா கடமையாகிரும். சரி, இவர் இங்கிருந்து சத்தம் கொடுத்து அங்கே கேட்கல, எந்த விதமான காற்று அலைசல்களோ அல்லது அங்கே இடையில வாகனங்களுடைய அந்த சப்த இடையூறுகளோ இல்லை, அது மாதிரி கேட்கக்கூடிய ஒரு நல்ல செவிலர் கேட்குற இப்படி இல்லாமல் இந்த மாதிரி நிலையில இருந்து கேட்கலன்னா வேற விஷயம். அப்போ யார் வந்து என்ன செய்யறாங்க, சரியான செவி தன்மை கொண்டவர் கேட்கிறாருன்னு சொன்னா கண்டிப்பா கடமை. மூன்றாவது விஷயம், கடமை இல்லாதவர் பள்ளிக்கு வந்தால், ஜும்ஆ எவர்கள் மீது கடமை இல்லை என்று சொல்லியிருக்கிறோமோ அவர்கள் பள்ளிக்கு வந்து விட்டால் என்ன செய்வது? ஜாமியா மஸ்ஜிதிற்கு ஜும்மா நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குரிய சட்டம் என்ன? திரும்பி போகணுமா அல்லது இருந்து தொழுது கொண்டுதான் போக வேண்டுமா என்ற விஷயத்துல ஒரு சில விஷயங்கள் இங்கு பேசப்படும். இஃப் எ நான் டியூட்டி பர்சன் கம்ஸ் டு மாஸ்க், அப்போ அவ்வாறு வந்துட்டா என்ன செய்யறதுங்கிற விஷயத்துல அதுல ஒரு சில பொதுவா அவங்க திரும்பி போயிடணும். ஜும்மா யாருக்கு வந்து கடமை இல்லையோ அவங்க திரும்பி போயிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நோயாளி வரார், நோயாளி வந்துட்டாருன்னு சொன்னால் அவர் அங்கே ஜும்மா நடக்கிற நேரம் வரைக்கும், நேரம் வர்றதுக்கு முன்னாடி தான் வராரு, ஆனால் வந்தால் அவர் என்ன செய்யலாம், ஜும்மாவோட நேரம் வரைக்கும் காத்து கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிற திறன் இருக்கு. காத்துட்டு இருக்கிறதுல அவருக்கு சிரமம் கிடையாது, அழகான முறையில் உட்கார்ந்துக்குருவாரு, எந்த சிரமமும் இல்லை என்று எடுத்துக்கொண்டால், இன்னும் அவர் நேரம் நுழைந்ததற்கு பின்பாகவே அந்த நோயாளி வந்திருக்கிறார் என்றால் அவர் காத்திருந்து ஜுமாவை தொழுது விட்டு தான் செல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால் நோயாளி அவருக்கு எதிர்பார்த்திருப்பது சிரமமில்லாத ஒரு விஷயமாக ஆயிடுச்சு. அடுத்ததாக அவர் நேரம், தொழுகையுடைய நேரம் நுழைந்ததற்கு பின்பாக வந்திருக்கிறார். எனவே இந்த இரண்டு காரணம் அவரிடம் இருப்பதனால் அவர் இருந்து ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு தான் செல்ல வேண்டுமே ஒழிய அவ்வாறு நிறைவேற்றாமல் செல்வது சரியாகாது, கூடாது. அடுத்ததாக ஒரு கண் தெரியாதவர், கண் தெரியாத ஒரு மனிதர், கண் தெரியாத மனிதர் ஜும்மாவிற்காக வந்து விட்டால் அது நேரம் நுழைஞ்சதுக்கு பின்னாடி தான் வராரு. இப்போ அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, நேரம் நுழைஞ்சதுக்கு பிறகு எந்த மனிதர் வந்தாலும் அவர் தொழுதுட்டு தான் போவார், ஒரு விஷயம். அதே நேரத்தில் நோயாளி காத்து இருக்க முடியும்னா அவர் காத்துக்குருவார். கண் தெரியாதவர் அவர் பாதையில கடுமையான சேர் சகதியாக இருந்துச்சு, சிரமத்தோடு என்ன செஞ்சார், பள்ளிக்கு வந்து சேர்ந்துட்டார். இப்போ என்னது, இவர் தொழுது விட்டு தான், இவர் ஜும்மா தொழுதுட்டு என்ன செய்யணும், திரும்ப போகணும். இவர் மீதும் ஜும்மா தொழுது கடமையாகிவிடும். அப்போ இவர்கள்லாம் வந்தாலும் ஜும்மா கடமை இல்லை என்றாலும் இவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் இது போன்ற நிலைகள் ஏற்பட்டு விட்டது என்றால் தொழுதுட்டு தான் போவாங்க. சரி, அதே நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ கடமை இல்லாதவங்க நம்ம லுகர் தொழுக வேண்டும் என்று மேலே சொல்லியிருந்தோம். லுகர் யார் மீது கடமையோ அவங்க மேலே தான் ஜும்மா கடமை. ஆனால் சிலவங்க வந்து ஜும்மா அதில் கடமை கிடையாது என்பதாக நாம் இஸ்திஸ்னா பண்ணியிருந்தோம். அப்படி கடமை இல்லாதவர் லுகர் தொழுகிறாங்கன்னு சொன்னால் ஜமாத்தாக தொழுவாங்க. அப்போ தொழுகும் பொழுது ரெண்டு விஷயத்தை கடைபிடிக்கணும். அவங்க ஜும்மா கடமையாகாத காரணம் பொதுவான காரணமாக இருக்கு, பகிரங்கமான விஷயங்களா இருக்குன்னு சொல்லி சொன்னால் அவங்க தொழுகையும் பகிரங்கமாக தொழுதுக்குருவாங்க. ஆனால் மறைவான ரகசியமான காரணத்தினால தான் அவங்க ஜும்மா தொழ முடியலை என்று எடுத்துக்கொண்டால் அந்த ஜமாத்தையும் ரகசியமாக தொழுது கொள்வார்கள். உதாரணம் எடுத்துக்கொண்டால், அதாவது எல்லாருமே அடிமைகளாக இருக்கிறாங்க. அப்போ அடிமைகளாக இருக்கும்போது அடிமைகளுக்கு ஜும்மா கடமை இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ அந்த அடிமைகளாக தொழுகிறாங்கன்னு சொன்னால் தாராளமாக என்ன செய்வாங்க, அவங்க ஜமாத்தாக வெளிப்படையாக தொழுது கொள்வாங்க. அதே நேரத்தில் ஒரு சில நோயின் காரணமாக சில மறைமுகமான காரணத்தினால தான் என்ன செய்ய முடியல, ஜும்மாவிற்கு வர முடியலைன்னு சொன்னால் லுஹருடைய தொழுகையை ஜமாத்தாக மறைவான முறையில் தொழுது கொள்வார்கள் விஷயமாக அதில் சொல்லப்பட்டது. சரி, வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். இன்ஷா அல்லாஹ் பாடங்களை காண்போம். விஷயத்தை இங்கு சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமான விளக்கங்களை தான் இன்ஷா அல்லாஹ் நம் உள்ளே பாடத்திலே காண இருக்கிறோம். வாருங்கள் கிதாபுடைய இபாரத்தோடு பாடத்தை காண்போம், தெளிவாக விளங்கிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாபு சலாத்தில் ஜுமாத்தி, ஜுமாத் தொழுகையினுடைய பாடம். மன் லசிமஹுல் லுஹரு லசிமத்துஹுல் ஜுமாத்து, யார் மீது லுஹருடைய தொழுகை கடமையாகிவிடுமோ
அவர் மீது ஜுமாவுடைய தொழுகையும் கடமையாகிவிடும். லசிமஹுங்கிறது லுஹர் ஃபாயிலாக வந்ததுனால அங்கே முதக்கராகவும், இங்கு ஜுமா ஃபாயிலாக வருவதனால முன்னஸாகவும் கொண்டு வருவதை பார்க்கிறோம். இந்த ஹூங்கிற லமீர் அந்த மண்ணுக்கு திரும்புது, எவர் மீது கடமையாகி விடுகிறதோ. இல்லல் அபுத, அடிமையை தவிர. அடிமையாக இருக்கக்கூடியவர், அவர் மீது ஜுமா என்பது கடமை கிடையாது. ஆனால் அவர் மீது லுஹர் என்பது கடமை. அதனால்தான் இல்லல் அபுத. வல் மரஅத, பெண்ணை தவிர. பெண்ணின் மீது லுஹர் தொழுகை கடமை, ஆனால் அதே நேரத்தில் ஜுமாவுடைய தொழுகை கடமை கிடையாது. வல் முசாஃபிர, பயணம் செய்யக்கூடிய பிரயாணி. ஃபி கைரி மாசியத்தின், இந்த ஃபி கைரி மாசியத்தின் என்பது இந்த முசாஃபிரோடு இணைந்ததாக இருக்கிறது. பாவம் அல்லாத காரியத்திலே பிரயாணம் செய்யக்கூடிய அந்த பிரயாணி. பாவத்துடைய சஃபர் செய்யக்கூடியவர் மீது ஜுமா கடமை தான். அவருக்கு கசராக இருந்தாலும் கடமை கிடையாது, அவருக்கு செய்யக்கூடாது. அதே போல ஜும்மாவாக இருந்தாலும் கண்டிப்பாக தொழுது தாகணும். பாவமான பயணம் என்றால் இன்று தெரிந்தது தான். உதாரணமாக கொள்ளையடிக்கிறதுக்காக போறாரு, அல்லது தவறான செயலில் ஈடுபடுறதுக்காக வேண்டி பயணம் செய்து போறார். இது போன்ற தவறான பாவமான காரியங்களில் சஃபர் செய்யக்கூடியவரை, அதுதான் கைரி மாசியத் என்பது. பாவம் அல்லாத விஷயத்தை சஃபர் செய்து செல்கிறார். இல்மை தேடி போறாரு, மற்ற விஷயங்களுக்காக போறார், நலவான பிரயாணத்தில் போறார். வலவு சஃபரன் கசீரன், அது குறைவான தூரம் கொண்ட பிரயாணமாக இருந்தாலும் சரியே. கசருடைய தூரம்தான் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. மாறாக குறைந்த அளவு தூரம் இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ குல்லுமா அஸ்கத்தல் ஜமாஅத்த அஸ்கதஹா, ஒவ்வொன்றும் எந்த ஒன்று விழுத்தாட்டி விடுமோ, அல் ஜமாஅத்த, ஜமாத்துடன் தொழுவதை எதுவெல்லாம் விழுத்தாட்டி விடுமோ அந்த ஒவ்வொன்றும், அஸ்கதஹா, அந்த ஜுமாவையும் விழுத்தாட்டிவிடும். அப்போ ஜமாத்துடைய தொழுகையை விழுத்தாட்டக்கூடியது. கல் மரவி, நோயாளியை போன்று. நோயில ஒருவர் இருக்கிறார், அவரால் ஜமாத்துடைய தொழுகைக்கு போக முடியாது. அவர் ஜமாத்து நோயின் காரணமாக ஜமாத்துடைய தொழுகை விடுவதற்கு அனுமதி இருப்பதை போன்று இங்கு ஜும்மாவுடைய தொழுகையும் விட்டுவிடலாம். தம்ரீர், நோயாளிக்கு சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார், அப்படிப்பட்டவரும் ஜும்மாவை விட அனுமதி இருக்கிறது. இது போன்ற வகைரி தாலிக்க, அது வல்லாத சில காரணங்கள். பொதுவாக ஜமாத்துடைய தொழுகையை விடுவதற்காக வேண்டி பல காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் ஒரு சில காரணமும் ஜும்மாவிற்கு அடங்கும். உதாரணமாக கடுமையான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, நடந்து போக முடியாத அளவுக்கு சேர் சகதிகள் கடுமையான முறையில். அப்போ அந்த மலையிலோடு நினைஞ்சிட்டு போகக்கூடிய நிலை இல்லை. அது மாதிரி வழிபாதையில் சகதிகள் அதிகமாக இருக்குது. அல்லது ஒரு கடனாளியை பயந்து, கடனாளி பிடித்து விடுவானோ, அவன் கேட்கறதுக்கு முன்னாடி, இவர் காரணத்தை சொல்றதுக்கு முன்னாடியே பிடிச்சி அமுத்திடுவான், அப்படிப்பட்ட நிலை. இவரோ ஏழையாக இருக்கிறார், கொடுக்க முடியாத சூழலில் மாட்டிக்கொள்றார். இப்போ இந்த நிலையில் அவருடைய பயத்தின் காரணமாக அல்லது எதிரி, இது போன்ற சில விஷயங்கள் ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டதை போன்று ஜும்மாவை விடுவதற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜும்மா அவர் மீது கடமை இல்லாமல் ஆகிவிடும். வல் முகீமு பி கரியத்தின் லைஸ ஃபீஹா அர்பஊன காமிலூன், ஒரு கிராமத்திலே தங்கி இருக்கக்கூடியவர், லைஸ ஃபீஹா, அந்த கிராமத்திலே இல்லை, அர்பஊன காமிலூன், முழுமையான 40 நபர்கள் என்பது யாரும் இல்லை. இந்த காமிலூன் என்று சொல்வதை கொண்ட விளக்கம் என்னன்னு சொன்னா, ஆக்கிலானவர், பாலிகானவர், அதேபோல் எல்லா விதமான அந்த நிபந்தனைகள் இருக்கிறது அல்லவா, அப்படிப்பட்டவர்கள். அப்போ இந்த 40 பேர் முழுமையான 40, இதில் அடிமை வராது, இந்த மாதிரி பெண்கள் இதெல்லாம் வரமாட்டாங்க. இப்போ அப்படி 40 பேர் இருக்கக்கூடிய, அங்கே 40 பேர் இல்லையோ, இந்த முக்கியமில் அந்த 40 பேர் இல்லை. சரி, இப்படி இருக்குது. ஃபைன் கான பி ஹைசு லவ் நாதா ரஜுலுன் ஆலியு சவுத்தி பி தரஃபி பலதில் ஜுமாத்தி. இப்போ இந்த விஷயத்தை லேசாக நாம் சொல்லிக்கொள்கிறோம், இன்னொருக்க நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு கிராமம், அந்த கிராமம் இங்கே இருக்குது, அங்கே 40 பேரும் கிடையாது, அதனால அங்கே ஜும்மா தொழுக முடியாது. சரி, இப்போ அவங்க மேலே ஜும்மா கடமையா என்ற விஷயத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம். அப்போ எந்த ஊரில் பக்கத்தில் ஜும்மா தொழுது கொண்டு இருக்காங்களோ அந்த ஊருடைய கடைசியில் நின்று கொண்டு இந்த ஜும்மாவுடைய இந்த கிராமத்துடைய இந்த பக்கம் ஒருத்தர் நிற்கிறார். அங்கேருந்து இங்கே நோக்குறது, இங்கேருந்து இங்கே நோக்குறது, 2 பேர் நின்று. இப்போ அந்த எந்த ஊரில் ஜும்மா நடந்து கொண்டு இருக்குதோ
அங்க இருந்து ஒருத்தர் சத்தம் விட்டு அழைத்தால், இடையில இந்த ரெண்டு இதுக்கு மத்தியில எந்த விதமான போக்குவரத்துகள், இடைஞ்சல்கள், மற்ற காற்றின் மூலம் சத்தத்தை தடை செய்யக்கூடிய, சத்தத்தை சிதறடிக்கக்கூடிய எந்த காரணிகளும் இல்லாத நிலையில இங்கிருந்து கேட்கக்கூடியவரும் சரியான செவிப்புலன் கொண்டவர் தான் கேட்கிறாரு. இப்போ அவர் போடுற சத்தம் இந்த ஊருக்கு கேட்டுடுச்சுன்னு சொன்னா அந்த ஊர்ல ஜும்மா கடமையாயிரும். அவங்க என்ன செய்யணும்? அவங்க உள்ளவங்க மேல ஜும்மா கடமையாயிரும். வாங்க போய் தொழுது கொள்வாங்க. அவ்வாறு கேட்கல என்று சொன்னால், அவர் போடுற சத்தம் இங்க கேட்கலன்னு சொல்லி சொன்னா ஜும்மா என்பது கடமையாகாது. சரி, அதான் இங்க சொல்ல வராங்க. பையன் காண ஆகியிருந்தால் பிஹைசு லவ் நாதா ரஜுலுன், ஒரு மனிதன் அழைக்கக்கூடியவராக ஆகியிருப்பதை போன்று. ஆலியு சவுத்தி, சப்தம் உறக்க கொண்டவர், உயர்ந்த சப்தம் கொண்ட ஒரு மனிதர் அழைப்பதை போன்று ஆகியிருந்தால் பி தரஃபி பலதில் ஜுமாத்தி, ஜுமாவுடைய ஊரின் கடைசியில் இருந்து, ஜுமாவுடைய ஊரினுடைய நுனியில் இருந்து என்ன செய்யறாரு? சப்தம் விட்டு அழைக்கிறாரு. அல்லதி மின் ஜெஹத்தில் கரியத்தி, அந்த ஒரு கிராமத்தினுடைய திசையை நோக்கி. வல் அஸ்வாத்து, இடையில கூச்சல் குழப்பங்கள் சப்தங்கள். வர் ரியாஹு, காற்று அலை காற்று வீசுதல், இதெல்லாம் சாக்கினத்துன், அமைதியாக இருக்கிறது. எந்தவித இடையூறும் செய்யக்கூடிய காற்றுகளோ இல்லை, அல்லது வேறு சப்தங்களோ குறுக்கிடவில்லை. ல சமி அஹு, அதை கேட்டுவிட்டார். முஸ்கின், அதை செவிசாழ்த்தி கேட்கக்கூடிய மனிதர். முஸ்கினா காது தாழ்த்தி கேட்பவர். சஹீஹு சம்இ, செவிப்புலன் சரியாக கொண்ட மனிதர் அதை கேட்டுவிட்டார். இப்போ லவ் நாதா என்று வரக்கூடிய அந்த லவ்க்கு தான் லசமி ஆகுங்கிறது ஜவாபாக பதிலாக வருகிறது. வாகிஃபுன் பி தரஃபில் கரியத்தி, இந்த கிராமத்துடைய நுனியிலே நின்று கொண்டு சரியான செவிப்புலன் கொண்ட கேட்கக்கூடிய மனிதர் அதை கேட்டுவிட்டால், அல்லதி மின் ஜெஹதி பலதில் ஜுமாத்தி, எதை கேட்கிறாரு? ஜுமாவுடைய ஊரிலிருந்து திசையிலிருந்து, ஊர் திசையிலிருந்து வரக்கூடிய அந்த சப்தத்தை கேட்டுவிட்டால் லசிமத்தில் ஜுமாத்து, ஜுமா என்பது கடமையாகிவிடும். குல்ல அஹலல் குல்ல அஹலில் கரியத்தி, கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு நபர் மீதும் ஜுமா கடமையாகிவிடும். இல்லம் யஸ்மா, அவர் கேட்கவில்லை என்றால், ஜுமாவுடைய ஊர்களுடைய திசையிலிருந்து அந்த கிராமத்தின் பக்கம் சத்தம் கொடுக்கிறாரு, அந்த கிராமத்தின் நுனியில நின்று கொண்டு ஒருத்தர் கேட்கிறாரு. ரெண்டுக்கு மத்தியில எந்த விதமான சப்தத்தை சிதைக்கக்கூடிய எதுவும் இல்லை. அதேபோல் கேட்கக்கூடிய மனிதரும் நன்காக காது திறன் செவித்திறன் கொண்ட மனிதர் கேட்கிறார். இப்போ இவர் சத்தம் போடும்போது அது அவருக்கு கேட்கவில்லை என்று எடுத்துக்கொண்டால் பலா தல்சமுகும், அவர்கள் மீது ஜுமா என்பது கடமையாகாது. இந்த கிராமவாசிகள், கிராமத்துக்காரர்கள் மீது ஜுமா தொழுவது கடமையாகாது. அவங்க ஜும்மாவுக்காக வர வேண்டும்ங்கிற அந்த நிர்பந்தம் கிடையாது, அவசியம் கிடையாது. மாறாக அவர்கள் தங்களுடைய ஊர்களிலேயே லுஹரை தொழுது கொள்வார்கள். அது தொழக்கூடிய முறை என்ன, எவ்வாறு தொழுதல், ஜமாத்தோடு நிறைவேற்றுவதா அல்லது எவ்வாறு நிறைவேற்றுவது என்ற விஷயங்கள் பின்னால் நமக்கு விவரமாக சொல்லப்படும். சரி, வமல்லா தல்சமுல் ஜும் இதா ஹதரல் ஜாமிஅ லஹுல் இன்சிராஃபு, எவர் மீது ஜுமா என்பது கடமை இல்லையோ, கடமை இல்லாத ஒரு மனிதர் ஜாமியா, ஜுமா நடக்கக்கூடிய அந்த பள்ளியிலே ஹாதிராகிவிட்டால், தொழுகை நடக்கிறதுக்கு வந்துட்டார். லஹுல் இன்சிராஃபு, அவருக்கு திரும்பி செல்வதற்கு உரிமை இருக்கிறது, இஷ்டம் இருக்கிறது. அவர் வந்துட்டாருங்கிறதுக்காக தொழணுங்கிற கட்டாயம் கிடையாது, அவசியம் இல்லை. அவர் தாராளமாக திரும்பி வீட்டுக்கு சென்று கொள்ளலாம். இல்லல் மரீல, நோயாளியை தவிர. நோயாளி வந்துட்டார் ஜும்மாவுக்காக வேண்டி, நோயாளிக்கு பொதுவாக வர்றதுக்கு ஜும்மா அவங்க மீது கடமை கிடையாது, ஆனால் பள்ளிக்கு வந்துட்டார். அல்லது எப்படிப்பட்ட நோயாளி? லா யஷுக்கு அலைஹில் இன்திலாரு, அந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்திருப்பது என்பது அவர் மீது கஷ்டமாகாத அப்படிப்பட்ட நோயாளி. இப்போ அவர் பள்ளியில் அமர்ந்திருந்தார் சொன்னால் ஜும்மாவுடைய தொழுகை வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், அவருக்கு எந்த சிரமம் கிடையாது. பாத துஹூலில் வக்தி, அதோட இன்னொரு விஷயம், இன்னும் அவர் வந்து விட்டார். எப்போ வந்துட்டாரு? நேரம், அந்த தொழுகையுடைய நேரம் நுழைந்ததற்கு பின்னால் வந்து விட்டார்.
அப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று நோயாளியா இருக்கிறாரு, அவர் வெயிட் பண்றது அவருக்கு சிரமம் கிடையாது. இன்னொரு விஷயம், அவர் நேரம் ஜுமாவுடைய தொழுகையுடைய நேரம் நுழைந்ததற்கு பின்பாக உள்ளே வந்துட்டார். இந்த ரெண்டு காரணம் எவரில் வந்து விடுகிறதோ அவர் திரும்பி செல்வது என்பது கூடாது. அவர் கண்டிப்பா என்ன செய்யணும், தொழுதுட்டு போகணும். அதே நேரத்தில் திரும்ப அவருக்கு அதே மாதிரி காத்துட்டு இருக்கிறது சிரமம் ஆயிடுச்சு, திரும்ப அவருக்கு நோய் சிரமத்தை கொடுத்துருச்சுன்னா தாராளமாக திரும்பிக் கொள்ளலாம். அப்படி இல்லாம இந்த ரெண்டு காரணமும் ஒன்று சேருமை என்றால் அவருக்கு திரும்பி செல்வது என்பது சரியாகாது. அவர் ஜும்மாவை தொழுது விட்டு தான் செல்ல வேண்டும். சரி, வல்ல ஆமா, கண் தெரியாத ஒருவர் வரார். வமன் ஃபி தரீகிஹி, அவருடைய பாதையிலே ஆகியிருக்கின்றது வஹலுன், சேர் சகதிகள் நிரம்ப இருக்குது. அவர் கஷ்டப்பட்டு வந்துட்டார். பல் தல்ஸமுஹுமுல் ஜுமாத்து, அப்போ அவர்கள் மீது, இவர்களெல்லாம் ஒன்றும் அவர்கள் மீது ஜும்மா கடமையாகிவிடும் என்று சொல்லப்படுறதுல யாரெல்லாம் அடங்குறாங்கன்னு சொன்னா, ஒரு நோயாளி, அவர் மீது ஜும்மா கடமை கிடையாது, நான் பள்ளிக்கு வந்துட்டார், இப்போ அங்கே உட்கார்ந்து வெயிட் பண்ணுறது அவருக்கு எந்த சிரமமும் கிடையாது என்று எடுத்துக்கொண்டால் அவர் மீது ஜும்மா தொழுவது கடமையாகிவிடும். ஒன்று. கண் தெரியாத மனிதர், அவருடைய பாதையில கடுமையான சேர் சகதிகள் குவிந்து கிடைக்கிறது. இப்போ ஒரு திரும்ப செல்றதுங்கிறது சாதாரணமாக நிச்சய முடியாது, போக முடியாது. அப்ப இந்த நிலையிலையும் இவருக்கும் என்னது, ஜும்மா என்பது கடமையாகிவிடும். வமல்லா தல்சமுஹு முஹையரும் பைனஹா வ பைனல் லுஹ்ரி, யார் மீது ஜும்மா என்பது கடமையாகவில்லையோ, அவர் மண்ணுக்கு போகுது, யார் மீது ஜும்மா என்பது கடமையாகவில்லையோ, முஹையருன், அவர் விருப்பம் கொடுக்கப்பட்டவராக இருக்கிறார், பைனஹா, ஜும்மாவிற்கும் வ பைனல் லுஹ்ரி, லுஹ்ருக்கும் மத்தியிலே விருப்பம் கொடுக்கப்பட்டவராக இருக்கிறார். அவர் நாடினால் ஜும்மாவை தொழுது கொள்ளலாம், அல்லது நாடினால் அவர் லுஹரை தொழுது கொள்ளலாம். இரண்டும் அவருக்கு விருப்பம் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. தாராளமாக அவர் அதை நிறைவேற்றி கொள்ளலாம், எந்தவித சிரமமும் கிடையாது. அப்ப இந்த விஷயத்துல சொல்லப்படுவது என்ன, ஜும்மா யார் மீது கடமை என்ற விஷயத்தை சொல்லிட்டு, யார் மீது கடமை இல்லையோ அவர் பள்ளிக்கு வந்து விட்டால் அவர் திரும்ப போற விஷயத்துல அவர் கூடுமா கூடாதா, அல்லது அந்த விஷயத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை அவர்கள் தெளிவான முறையில் நமக்கு இங்க சொல்லப்படுது, தெளிவா விளக்கப்படுது. சரி, அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றாங்க, யுஃபூனல் ஜமாஅத ஃபில் லுஹ்ரி இன் ஹஃபிய உதுருஹும், இன்னும் ஜமாத்தாக தொழுவதை மறைவாக செய்வார்கள். ஃபில் லுஹ்ரி, லுஹருடைய விஷயத்தை, லுஹர்ல ஜமாத்தாக தொழுகிறார்கள் என்றால் அதை மறைவான முறையில் நிறைவேற்றிக் கொள்வார்கள். எப்போ, இன் ஹஃபிய உதுருஹும், அவருடைய உதுர், அவருடைய தங்கடம் அதாவது ரகசியமானதாக இருந்தால், தங்கடமும் ரகசியமானதாக இருந்தால் அவர்கள் லுஹருடைய ஜமாத் தொழுகையும் ரகசியமாக செய்வார்கள். ஒரு ரகசியமான ஒரு காரணம் தான் இருக்கு. அவர் லுஹர் அங்க தொழுகும் போது ரகசியமாக தொழுது கொள்வார். பகிரங்கமா இருக்குது காரணம், பகிரங்கம் வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரணமாக தான் இருக்குது என்றால், அப்ப அந்த இடத்துல என்ன செஞ்சு கொள்ளலாம், வெளிப்படையாக தொழுது கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னா அவர் ரகசியமாக தொழுகை முடித்துக் கொள்வார்கள். இந்த இடத்துல ஜமாத்தை, லுஹருடைய தொழுகையை, ஜமாத் தொழுகையை மறைவாக தொழுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதை கொண்டு எந்த விதமான இட்டுக்கட்டும் ஏற்பட்டு விடக்கூடாது. அதாவது இவர்கள் ஜும்மாவுடைய தொழுகையில அசட்டை செய்கிறார்கள், ஜும்மாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல என்பதாக ஒரு பேச்சோ, அல்லது பொதுவாக அந்த இமாமை பின்தொடர்ந்து தொழுவதில் இவங்களுக்கு வெறுப்பு இருக்கிறது, அந்த இமாம் பின்னாடி தொழுவதற்கு வெறுப்பு இருக்கிறது என்பதாக நினைத்து விடக்கூடாது, மக்கள் அவ்வாறு சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். காரணம் மறைமுகமாக இருந்தால் மறைமுகமாகவே லுஹருடைய ஜமாத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விஷயத்தில் ஜும்மாவுடைய தெளிவான விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டது. ஜும்மாவுடைய தொழுகை யார் மீது கடமை, அது எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், எவ்வாறு அந்த ஜும்மாவுடைய கடமையானவர்கள் அல்லது கடமை இல்லாதவர்கள் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்ற விஷயங்களை நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டது. அல்லாஹு தாலா இந்த விஷயங்களை அமல் செய்யக்கூடிய பாக்கியங்களையும், ஜும்மாவுடைய அந்த இபாதத்தை அவனுக்கு பிடித்தவாறு நிறைவேற்றக்கூடிய தௌஃபீக்கையும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.